February 9, 1994 கலிஃபோர்னியாவில் இருக்க மோரெனோ வேலி அப்படிங்கிற இடத்துல ரிவர்சைடு ஹாஸ்பிட்டலுக்கு குளோரியா ரமிரெஸ் அப்படிங்கிற லேட் ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட்டை கொண்டு வராங்க. குளோரியா மூச்சு விடுறதே ரொம்பவே ஷாலோவாக இருந்தது அண்ட் அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்பவே குயிக்காக அடிச்சிட்டு இருந்தது. இவங்களை ட்ரீட் பண்ணுற இந்த ப்ரொசீஜரில் தான் அந்த மெடிக்கல் டீம் அன்யூஷுவலாக நிறைய விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க. குளோரியாவோட மொத்த பாடியுமே ஆயிலை எமிட் பண்ணிட்டு இருந்தது. அவங்களோட ஸ்கின்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் லீக் ஆகிட்டு இருந்தது. அண்ட் டாக்டர்ஸ் அவங்களோட உடம்புலேருந்து கார்லிக் சென்ட் வரதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அவங்க உடம்புலேருந்து அழுகி போன பூண்டு மாதிரியான ஒரு வாசம் வந்துட்டு இருந்தது. இவங்களோட பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்க்கலான்னா அவங்களோட பிளட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்க பிளட் கலெக்ட் பண்ண அந்த சிரிஞ்சிலேருந்து அமோனியா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. இதை விட ஸ்ட்ரேஞ்சாக அந்த பிளட்டுக்குள்ளே நிறைய எல்லோ பார்ட்டிகல்ஸ் இருக்கிறத டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. அந்த எல்லோ கலரில் இருக்கிறது என்ன பார்ட்டிகல்ஸ்னே தெரியாமல் குழம்பி போயிருந்த அந்த டாக்டர்ஸ் குளோரியாவை ட்ரீட் பண்ணி முடிக்கிறாங்க. குளோரியாவை ட்ரீட் பண்ணது மொத்தம் 4 டாக்டர்ஸ். ட்ரீட் பண்ணி முடித்த சில நிமிஷங்கள்லேயே அந்த 4 பேர்த்துக்குமே தலைவலி வர ஆரம்பிக்குது. சடனாக அந்த 4 பேர்த்தில் சூசன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் மயங்கி கீழே விழுகிறாங்க. அடுத்த 5 நிமிஷத்துலேயே ஜூலிங்கிற இன்னொரு டாக்டரும் மயங்கி விழுகிறாங்க. மீதி இருக்க டாக்டர்ஸ்க்கு அப்போ தான் புரிய வருது குளோரியா ஏதோ வைரஸ்னால் இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க. குளோரியாவை வேகமாக ஒரு செப்பரேட் ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க. அவங்கள ட்ரீட் பண்ண டாக்டர்ஸும் வெளி உலகத்துலேருந்து செப்பரேட் ஆகுறாங்க, அதாவது குவாரண்டைன் ஆகுறாங்க. இது நடந்த 45 மினிட்ஸில் குளோரியா கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து போகிறாங்க. இது இந்த இடத்துல ஸ்டாப் ஆகலை. அவங்க இறந்து போன உடனே அவங்க பாடியிலேருந்து டாக்ஸிக்கான கேஸ் எமிட் ஆகுது. அந்த கேஸ்னால் மட்டும் 23 நர்சஸ் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா நான் நார்மலாக ஃபீவர் கோல்டு அந்த மாதிரி சொல்ல வரல. அந்த 23 நர்சஸில் ஒரு நர்ஸ் அந்த கேஸை ஸ்மெல் பண்ணதுனால மட்டும் 7 மாதத்துக்கு வீல் சேரில் இருந்தாங்க. இன்னொரு நர்ஸ் நார்மல் ஆகிறதுக்காகவே 3 சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி என்னன்னே தெரியாத ஒரு பயங்கரமான டாக்ஸிக் கேஸ்னால் குளோரியா உடம்புலேருந்து வெளியில் வந்துட்டு இருந்தது. இவங்களை கவர் பண்ணுறதுக்காகவே ஹேஸ்மேட் டீம் வர வேண்டியதாக இருந்தது. அதாவது கெமிக்கல்ஸை எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க ஒரு பெரிய சூட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த டீம் வந்து குளோரியாவோட பாடியை அலுமினியம் ஷீட்ஸ்னால நிறைய லேயராக கவர் பண்ணுறாங்க. அண்ட் குளோரியாவோட பாடி மார்ச்சுவரியில் ஒரு தனி ரூமில் வைக்கப்படுது. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர்ஸ் குளோரியாவோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த நாளில் இந்த நியூஸ் சிட்டி ஃபுல்லாக பரவி இருந்தது. எல்லாரும் அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸோட சேர்த்து 27 பேரை ஒரு டெட் பாடி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த டெட் பாடியில் எந்த விதமான டிசீஸ் இருக்குன்னே இப்போ வரையிலும் தெரியல. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமாக நிறைய மீடியாஸ் கவர் ஆகியிருந்தது. அட்டாப்சி பண்ணுற டீமுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்கக்கூடாது. அந்த டெட் பாடியிலேருந்து எப்படிப்பட்ட கெமிக்கல்ஸ் வேணால் எமிட் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு செப்பரேட் சேம்பரை கட்டுறாங்க. அந்த சேம்பருக்குள்ளே தான் அந்த டெட் பாடியை ட்ரீட் பண்ணுற 4 டாக்டர்ஸுமே தங்கியிருக்கணும். அவங்களால வெளியில் வர முடியாது. வெளி உலகத்தோட இந்த கனெக்ஷன் அவங்களுக்கு கட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் நடக்கிற மாதிரி தான் அன்னைக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் இருந்தது. லைட்டாக பயந்து அந்த போஸ்ட்மார்ட்டமோட கவரை ஒவ்வொரு லேயராக பிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் அப்போ நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. லைக் டிஷ்யூஸ், பிளட்டு அண்ட் ஈவன் அந்த பாடிக்குள்ளே கவர் பண்ணப்பட்ட ஏரை கூட அவங்க விடாமல் எல்லா சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஆனால் ரிசல்ட் நார்மலாக வருது. அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸையும் அந்த டாக்டர்ஸையும் ஹார்ம் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு டிசீஸ், எந்த ஒரு வைரஸுமே குளோரியாவோட பாடியில் இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த 4 டாக்டர்ஸ்க்கும் எப்படி டிசீஸ் வந்ததுன்னே தெரியாமல் இதோட இந்த ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த பாடியிலேருந்து வந்த டாக்ஸிக் கேஸ்னால என்னாச்சுன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நர்ஸ் பல மாதத்துக்கு அப்சர்வேஷனில் இருந்தாங்க. இன்னொரு நர்ஸ்னால நடக்கவே முடியாமல் 7 மாதத்துக்கு வீல் சேரில் இருந்தாங்க. இன்னொரு நர்ஸ் 3 சர்ஜரி பண்ணி தான் நார்மலே ஆனாங்க. இந்த நாள் வரையிலும் குளோரியாவோட பாடியிலேருந்து எந்த கேஸ் எமிட் ஆச்சுன்னு டாக்டர்ஸ்க்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அந்த 27 பேருக்கு என்ன டிசீஸ் வந்தது, எப்படி அஃபெக்ட் ஆனாங்கன்னு சர்ச் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இப்போ வரையிலும் எப்படி அஃபெக்ட் ஆனாங்கன்னு தெரியல.